ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய சார்ட் பார்த்திங்கன்னா கோல்டு மினியோடைய ஏப்ரல் 3 கான்ட்ராக்ட். அதோட ப்ரைஸ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது 1,63,340 ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போது இது வந்து 1 ஹவர் சார்ட். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏதாவது நியூஸஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நைட் 8:30க்கு ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ மட்டும் இருக்குது. அது ஒரு ஹை இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய நியூஸாக தான் இருக்குது. அந்த டைமில் மட்டும் நமக்கு கொஞ்சம் வால்டைல் கொடுக்கறதுக்கும் மார்க்கெட்டு வந்து வால்டைல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு மினியுடைய மூவ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஐஎன்ஆரோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு ஐஎன்ஆர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்பவும் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைஸ் இப்போ பார்க்கும்பொழுது 92,250 ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போது இது வந்து ஒரு ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு ப்ரைஸ் இப்போது. ஸோ நமக்கு டாலரில் இருக்கக்கூடிய கோல்டு மூவ்மெண்ட்டு அதிக ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே எம்சிஎக்ஸோட ப்ரைஸ் குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஐஎன்ஆர் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால. இப்போ கோல்டு மினியோட சார்ட்டுக்கே வந்துடலாம். நம்ம இப்போ ப்ரைஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவர் சார்ட் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சு வரைக்கும் ஒரு ரேஞ்சாக தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸுக்கு மேலே 6 ஹவர்ஸாக மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலையே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 2 நாளாக பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தது. இப்போவுமே பார்க்கும்பொழுது டாலரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் லோவில் தான் இருக்குது. பட் நமக்கு ஐஎன்ஆரோட ஃப்ளக்சுவேஷனுக்காக எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுது ப்ரைஸ் கொஞ்சம் அந்த டாலரில் இருக்கக்கூடிய லோவை நமக்கு இங்கே கொடுக்கல. கொஞ்சம் ஒரு 2 நாள் லோவுக்கு மிடில் தான் இருக்குது ப்ரைஸ். இப்போது ப்ரைஸ் வந்து காலையிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நம்ம எதிர்பார்க்குறது எப்படின்னா, இப்போ ப்ரைஸ் இப்போ மேலே ட்ராவல் ஆச்சுன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லெவல் 1,65,600 ரேஞ்சிலேருந்து 1,66,000 இந்த ரேஞ்சுக்கிட்ட போகும்போது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நம்ம செல் சைடு மூவ் ஆகலாம். அதாவது ப்ரைஸ் இப்போ இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 1,63,450 ரேஞ்சில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகணும். ட்ராவல் ஆகி 1,65,600 ரேஞ்சு போகும்போது அங்கே நமக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடச்சிதுன்னா நமக்கு பார்க்கக்கூடிய ஏதாவது கேண்டல் பேட்டர்னோ அல்லது ஏதாவது ஒரு சார்ட் பேட்டர்னோ கிடைக்கும் பொழுது அங்கேருந்து செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நம்ம செல் சைடு மூவ் ஆகலாம். நம்ம அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் 1,61,000 ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 பாயிண்ட் வந்து செல் சைடு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே ட்ராவல் ஆக முடியாமல் கீழே வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம அதே ரேஞ்சு தான் எதிர்பார்க்கணும். அதாவது 1,61,000 ரேஞ்சிலேருந்து 1,60,500 ரேஞ்சு இந்த லெவலுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்பொழுது நம்ம இங்கேருந்து பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். மொத்தம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியது ப்ரைஸ் காலையிலேருந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த ரேஞ்சு விட்டு வெளியில் போகிறதும் நமக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். சப்போஸ் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா நமக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக வேலை செய்யும். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கிட்ட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய செல் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி செல் சைடு ட்ராவல் ஆகலாம். அதோட செல்லோட டார்கெட் பார்க்கும்பொழுது 1,61,000 ரேஞ்சில் வரும். சப்போஸ் மேலே போக முடியாமல் நமக்கு டைரெக்டாகவே இந்த 1,61,000 ரேஞ்சுக்கு வரும்பொழுது இங்கே நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா இங்கேருந்து பை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இந்த 1,60,000 ரேஞ்சு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் வேலை செய்யுது. ரெண்டுக்கும் மிடில் தான் ப்ரைஸ் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் பாயிண்டில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் சென்டரில் ப்ரைஸ் இருக்குது. அந்த இடத்துலையுமே ஒரு ரேஞ்சு ஃபார்ம் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கோ அல்லது சப்போர்ட் ஏரியாக்கோ மூவ் ஆகாமல் இடையிலேயே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே, அதாவது ரேஞ்சுக்குள்ளே ஒரு இன்னர் ரேஞ்சு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு உள்ளேயே இப்போ இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சிலே ட்ராவல் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம அதை வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி போகிறது வந்து சேஃபான இடம் கிடையாது. நமக்கு அப்படி இந்த இடத்துல என்ட்ரி போனோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சைடு ஸ்டாப் லாஸு 1,66,000 ரேஞ்சில் இருக்குது. சப்போர்ட் சைடு ஸ்டாப் லாஸு
1,60,000 ரேஞ்சில் இருக்குது. அது 60, 61 ரேஞ்சில் இருக்குது, 61,000 ரேஞ்சில் இருக்குது. அப்போது நமக்கு இப்போ ப்ரைஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா மிடில் இருக்குது, 1,63,500 ரேஞ்சில் இருக்குது. அப்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த இடையில வந்து இந்த ஏரியாக்குள்ளே நம்ம சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ராவல் ஆக முடியாது. அதனால் நம்ம இப்போதைக்கு இந்த 2 லெவலையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த 2 லெவலில் ஏதாவது ஒரு லெவலுக்கு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே போச்சுன்னா அங்கேருந்து செல் சைடு ட்ராவல் பண்ணலாம். சப்போர்ட் ஏரியாக்குள்ளே வந்துச்சுன்னா இங்கேருந்து பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸையே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ப்ரைஸ் நேராக இங்கே கீழே வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம இப்போ ஏரோ மார்க்லேயே வரைஞ்சி காமிக்கலாம். இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் நேராக இங்கே வந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இங்கே வராமல் நேராக ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா இங்கேருந்து சப்போர்ட் வரைக்கும் மட்டுமே ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே போகிறது வந்து நம்ம இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணிக்கணும். இங்கே ட்ராவல் ஆகுமா அப்படிங்கிறது வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா ட்ரெண்டு வந்து கிளியரான ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து அதனால் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நம்ம செல் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி செல்லுக்குள்ளே போகணும். பையை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஹையை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ட்ராவல் ஆச்சுன்னா அந்த பை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரெண்டு வந்து பை சைடு இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த 2 க்ரைட்டீரியாக்குள்ளே தான் இருக்குது. ஒன்று மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு போனால் செல்லை யூஸ் பண்ணி செல் சைடு மூவ் ஆகலாம். சப்போஸ் சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா சப்போர்ட்லேருந்து பை எடுக்க ட்ரை பண்ணலாம். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது, சப்போர்ட் லெவல் இது. இப்போ 2 ஏரியாக்குள்ளே தான் இருக்குது ப்ரைஸ். இப்போது அதுலேயும் மிடில் இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் போய் நிற்கட்டும் ப்ரைஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ட்ராவல் ஆக ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.